ஸோ ஹிஸ்டரியில வந்து ஈரோப்பியன் ஓட முதல்ல ஐரோப்பியர்கள் வருகை அது என்னங்கிறது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து யாரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா போர்ச்சுகீஸ். தமிழ்ல போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 1498 வாஸ்கோட காமா வந்தாரு. அந்த இயர் வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. 1498 வாஸ்கோட காமா ரீச்டு காலிக்கட். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த போர்ச்சுகீஸ். அதாவது அந்த நாட்டுல இருந்து ஒருத்தர் அனுப்பி விடுவாங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னரா இருப்பாரு. ஓகேயா, வாஸ்கோட காமா இஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். அவர் கவர்னர் பொசிஷன்ல அனுப்பி விடுறாங்க. சரி, கவர்னர் பொசிஷன் அவருக்கு வராது. அவர் வந்து ஜஸ்ட் என்னதான் வந்திருப்பாரு, ட்ரேடுக்காக தான் வந்திருப்பாரு. ஓகேயா, he is the first Portuguese to reach India. Vasco da Gama reached Calicut. 1498 வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டையை அடைந்தார். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா he was received by யாரு, கிங் சாமரின். அந்த பாயிண்ட் எழுதிக்கணும். he was இவரை சாமரின் என்ற மன்னர் வரவேற்றார். ஓகேயா, ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதையெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்தது 1505, அதாவது 1498 இவர் வந்திருக்காரா. இவர் வந்து 1505னா எத்தனை வருஷம் கழிச்சு சொல்லுங்க? 7 இயர்ஸ். 7 இயர்ஸ் கழிச்சு இன்னொருத்தர் வருவாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர். அவர் பேரு வந்து பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. இதுவரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஃபார் த போர்ச்சுகீஸ். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அதாவது நம்ம இந்தியா பத்தி தானே படிச்சுட்டு இருக்கோம். அதாவது போர்ச்சுகீசியர்கள்ல இந்தியாவுக்கு வந்த முதல் கவர்னர் வந்து பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. சரி, நீங்க போர்ச்சுகீஸ்னா அந்த நாட்டோட கவர்னர்னு யோசிக்காதீங்க. போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது எது எது மென்ஷன் பண்றோம்? போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ். ஓகே, அது நோட் பண்ணிக்கோங்க. அந்த கண்டிப்பா போர்ச்சுகீசியர்களில் முதல் கவர்னர் ஜெனரல். போர்ச்சுகீசியர்களில் முதல் கவர்னராக வந்தவர்
பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. இவருடைய பாலிசி வந்து என்னன்னா, பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா வந்து போர்ச்சுகீஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அஸ் அ கவர்னரா இவர் என்னென்ன ட்ரை பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம கப்பல் படைய வந்து பலப்படுத்தணும். அதாவது இந்த இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணமே கப்பல் படை தானே. சோ கப்பல்ல பயணம் செஞ்சு தானே வராங்க. இப்ப இவங்களை ஃபாலோ பண்ணி மத்த கண்ட்ரி எல்லாம் வராங்களா. சோ அப்படி வரும்போது என்ன நடக்கும்னா, கடல் கப்பல்லையே வந்து என்ன நடக்குன்னா, அந்த கண்ட்ரிக்கும் இவங்களுக்கும் இடையில வந்து போர் நடக்குது, கடல்ல வச்சே நடக்குது. அப்போ ஒருத்தங்க இன்னொருத்தங்களை அடிச்சு முன்ன வரதானே ட்ரை பண்ணுவாங்க. அப்ப இதுல எது பண்ணா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல ஃபவுண்டேஷனை எது ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, நேவல் பவர், அவருடைய கப்பல் படையை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சோ அதனால அவர் ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணாரு. அது என்ன அப்படின்னா, ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை அப்படின்னு பேரு. His policy was ப்ளூ வாட்டர் பாலிசி. இவருடைய கொள்கை நீல நீர் கொள்கை. ஸோ இந்த ப்ளூ வாட்டர் பாலிசினா என்ன அப்படின்னா, டு டெவலப்பிங் த நேவல் பவர். கடல் படையை பலப்படுத்துவது. நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் செகண்ட் கவர்னர் ஜெனரலா வந்தவர் வந்து அல்போன்சா டி அல்புகர்க். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா பார்த்தோமா. சோ போர்ச்சுகீஸோட செகண்ட் கவர்னர் ஜெனரல் செகண்ட் கவர்னர் அல்போன்சோ டி அல்புகர்க். சோ இவர் வந்து யாருக்கு அப்புறம் வந்த கவர்னர் ஜெனரல்? பிரான்சிஸ் கோடி அல்மெய்டாக்கு அப்புறம் வந்த கவர்னர் ஜெனரல். ஓகே, இவருடைய பாலிசி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பாலிசி ஆஃப் இம்பீரியலிசம்.
His policy is imperialism. தமிழ்ல ஏகாதிபத்திய கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதிபத்திய கொள்கை. அவரு என்ன பண்ணாரு? நேவல் பவரை ஸ்ட்ராங் ஆக்குனாரா? சோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களோட கண்ட்ரிக்கு சப்போர்ட்டிங்கா மத்த கண்ட்ரிஸ் வந்து என்ன செய்யறாங்க? இல்ல அதுல வந்து அவங்க ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்றது இவங்களோட பாலிசிய மத்த நாடுகளும் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி கேன்வாஸ் பண்றது. ஓகேவா? சோ இந்த எங்களோட இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதனா ஆஃபர் அந்த மாதிரி தருவோம், அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு நாடுகளையும் அவங்க கூட ஜாயின் பண்ண வைக்கிறது, அல்லது போர் புரியுறது, அவங்களுக்கு ஆப்போசிட்டா போர் புரிஞ்சு அவங்களுடைய விரிவுபடுத்துறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்ச்சுகீஸ் இந்தியால வரும்போதுதான் அவங்க வந்து அவங்களுடைய மதத்தை வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, அவங்களுடைய ரிலீஜனை வந்து நிறைய பேர்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ணாங்க. அது மூலமா அவங்க நிறைய பாண்டிங் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது ஒண்ணு இது சொல்லலாம், ஏகாதிபத்திய கொள்கை. ஓகேவா? அடுத்தது, இந்த அல்போன்சா டி அல்புகர்க் இருக்கும்போதுதான் போர்ச்சுகீசியரோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இவர் தான் ப்ராப்பரா எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்தாரு. ஸோ அதனால இவர் வந்து என்ன சொல்லலாம்னா ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இது அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஹி வாஸ் த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் எம்பையர் இன் இந்தியா. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் ஆதிக்கம் அதிகமாக அடித்தளம் கண்டது இவருடைய காலத்தில். அல்போன்சா டி அல்புகர்க்கு எப்போ வந்தாருன்னு சொன்னோமா? அவரோட இயர் சொன்னோமா? இல்ல ஜீரோ ஃபைவ் தான். என்ன சொன்ன? பிரான்சிஸ் கோடி அல்மைடா. அல்போன்சா டி அல்புகர்க்கோட இயர் வந்து 1509. அது நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. அல்போன்சா செகண்ட் கவர்னர் சொன்னோம் இல்லையா, அவரோட இயர் வந்து 1509 to 1515. 6 years இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மேடாக்கு அடுத்து வந்தவர். இவர் காலத்துலதான் வந்து கோவாவை வந்து இவர் கைப்பற்றினார். பிஜப்பூர் சுல்தான் கிட்ட கோவா இருந்தது. அந்த கோவாவை போரிட்டு இவர் தான் வந்து வாங்கினாரு. ஓகே, யாரு? அல்போன்சா டி அல்புகர். கோவா எங்க இருக்குன்னு தெரியும்ல இந்தியா மேப்ல? தெரியுமா தெரியாதா? பிஜப்பூர் சுல்தான் அப்படிங்கிறவங்க கோவாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரசர். ஓகே, அவங்க வந்து சுல்தான் வம்சத்துல வரவங்க. சுல்தான்ங்கிறது யாரு? டெல்லி சுல்தான் ஒரு எம்பையரே இருந்துச்சு. ஓகேவா? அதுல இருக்கிற ஒரு அரசர் தான் பிஜப்பூர் சுல்தான். சோ அந்த பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்த கோவாவை இவர் வந்து என்ன செய்யறாரு? கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ அங்க வந்து ட்ரேட் சென்டரை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாரு. இவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டரோட கேபிட்டல் என்னன்னு தெரியுமா? போர்ச்சுகீஸோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் என்னன்னு தெரியுமா? கொச்சின் தான் ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஓகேயா? அதுக்கப்புறம் லேட்டரா வந்து அது எதா மாறுது? கோவாவா மாறுது. கடைசியா இந்த போர்ச்சுகீசியர் இந்தியா விட்டு போகும்போது அவங்க வந்து எதை கேபிட்டலா வச்சிருந்தாங்கன்னா கோவாவா வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, இதுவரை நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட்.
ஹீ கேப்சர்னா நான் யார சொல்றேன்னு தெரியுதா? யாரு? அல்போன்சா டி அல்புகர். Sultan of Bijapur in 1510. அல்போன்சா பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை 1510 கைப்பற்றினார். ஓகே, அடுத்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் வாஸ் கொச்சின். இல்ல இல்ல, வாஸ்கோடகாமா வந்து இருக்கிறப்போ கண்ணனூர், அதாவது கண்ணனூர்ல தான் அவங்க ஸ்ட்ராங் ஆக்கியிருந்தாங்க. ஓகேவா? ஆனா கேபிட்டல்ங்கிறது எதை சொன்னாங்க? கேபிட்டல்னு ஒண்ணு சொல்லவே இல்லை. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது எங்க? கண்ணனூர்ல. ஓகேவா? ஆனா கேபிட்டல்னு அனௌன்ஸ் பண்ணது எதைதான்? கொச்சின் தான். அல்போன்சா டைம்ல சொல்லலாம். அல்போன்சா டைம்ல கேபிட்டல் வந்து கொச்சின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னா, இன்னும் இதுக்கப்புறம் வந்த ஒருத்தர் வந்து மாத்தினாரு, கொச்சின்ல இருந்து கோவாக்கு மாத்தினாரு. அவர் பேரு அது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. போர்ச்சுகீசியரின் முதல் தலைநகரம் கொச்சி. லேட்டர் கவர்னர் நினோ டி குன்ஹா moved capital from Cochin to Goa in 1530. இல்ல, அவரு லாஸ்ட் கவர்னர். நினோ டி குன்ஹா வந்து லாஸ்ட் கவர்னர். பிற்காலத்தில் தலைநகரம் கொச்சினிலிருந்து கோவாவுக்கு மாற்றப்பட்டது. சரியா? சோ இதுதான் போர்ச்சுகீஸ் பத்தின பாயிண்ட். சரி, இப்ப போர்ச்சுகீஸ் இங்க வந்தாங்கல்ல, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது பாக்குறப்போ மெயினா ரெண்டு ரெண்டு விஷயம் இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து கொண்டு வந்ததுல கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ, நம்ம இந்தியால புகையிலை பயிரிடுதல் அப்படிங்கிறது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு.
அவங்கதான் அந்த செடியவே இங்க கொண்டு வந்தது. ஓகேவா? டொபாக்கோனா தெரியும் தானே எல்லாருக்கும். சோ டொபாக்கோவை வந்து கொண்டு வந்தது இவங்கதான். Portuguese brought the cultivation of tobacco in India. இந்தியாவில் புகையிலை உற்பத்திக்கு அடித்தளமிட்டது போர்ச்சுகீசியர்கள். ஆன்டி டொபாக்கோ டே எப்போ? புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்கு? டொபாக்கோ யூஸ் பண்ணா என்ன வரும்? கேன்சர். ஆன்டி டொபாக்கோ டே வந்து மே 31. ஓகே, மே 31 வந்து ஆன்டி டொபாக்கோ டே. பிளான்ட் வளர்த்தாங்க, செடி வளர்த்தாங்க. அவங்க ஊர்ல இருந்து இங்க கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வளர்க்குறாங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியை வந்து நிறைய பேர் மேல ஃபோர்ஸ் பண்ணாங்க. அது ஒண்ணு போர்ச்சுகீஸ் கொண்டு வந்தது. ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிறிஸ்டியானிட்டி அந்த ரிலீஜனை வந்து அதிகமா பரப்புனது யாரு அப்படின்னா இவங்கதான், போர்ச்சுகீஸ் தான். சோ இவ்வளவுதான் போர்ச்சுகீஸ் பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் டச். டச் பீப்புளோட உங்களத பத்தி பார்க்கலாம். டச் பீப்புள் வந்து எங்க இருந்து வந்தவங்கன்னா நெதர்லாண்ட்ல இருந்து வந்தவங்க. ஓகேவா? பிரிட்டன் வருவாங்க 1600. பட் நம்ம அதை லாஸ்டா படிப்போம். ஃபர்ஸ்ட் டச் பீப்புள பாயிண்ட்ஸ் கம்மியா தான் இருக்கும், பிரிட்டிஷ் தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால டச் வந்து பார்க்கலாம். டச்சுக்காரர்கள் வந்து 1602, 1602 இருந்து வந்தவங்க. இவங்க எந்த நாட்டுல இருந்து வந்தவங்கன்னு சொன்னேன்? நெதர்லாந்து. ஓகே, இவங்களோட கம்பெனி பேரு யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாந்து. ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி, நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது இவங்களோட கம்பெனியோட பேரு. இவங்க ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்ல தான் வந்து இறங்குனாங்க. எங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து என்னன்னா மசூலிப்பட்டினம், ஆந்திரால தான் இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இறங்குறாங்க. போர்ச்சுகீஸ் எங்க வந்தாங்க? காலிக்கட், கேரளாக்கு வந்தாங்க. சரியா? டச் வந்து எங்க வராங்க? ஆந்திரா. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ். முதல் வணிக தளம் மசூலிப்பட்டினம், ஆந்திரா.
ஸோ இந்த இயர் வந்து 1605. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் அது ஆரம்பிச்சது 1605. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருந்ததுன்னா புலிக்கட். புலிக்கட் தெரியும்ல, தமிழ்ல பழவேற்காடு. இவங்களோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் புலிக்கட். முதல் தலைநகரம் பழவேற்காடு. அதுக்கப்புறம் இதை எங்க ஷிஃப்ட் பண்ணாங்கன்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினம்க்கு மாத்தினாங்க. ஓகேயா, இதுவரை நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் வந்து கேபிட்டல் சேஞ்ச்டு, ஷிஃப்டட். they shifted capital to நாகப்பட்டினம். அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. தெரியுமா தெரியாத? நாகப்பட்டினம் ஒரு மாவட்டம் தானேப்பா. நாகப்பட்டினம் வந்து கடலூர் மாவட்டம் அந்த சைடு வரும். ஓகேயா, திருவாரூர் கடலூர் மாவட்டம் நாகப்பட்டினம். அங்க அதுதான் சுனாமில அதிகமா பாதிக்கப்பட்ட இடம், தெரியும் தானே? 2004ல நமக்கு சுனாமி வந்ததுல, அப்ப வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் வந்து வேளாங்கண்ணி, அந்த இடம் தான் நாகப்பட்டினம். ஓகேவா? they shifted the capital to நாகப்பட்டினம். அது எப்போனா 1690. அது டீடைல் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கவர்னர்லாம் எஃபெக்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆதாரம் கிடைக்கல. ஓகேவா? சோ அதனால நம்ம அது டீடைலா படிக்கல. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் டேனியர்கள், த டேன்ஸ். இது மட்டும் போதும், இந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க எதை படிச்சா போதும். ஓகேயா? அடுத்தது வந்து டேனியர்கள். டேன்ஸ் வந்து 1616ல வந்தாங்க. 1616 இவங்க வந்து வந்தது டென்மார்க்ல இருந்து. டேனிஷ் பீப்புள் வந்து டென்மார்க். இவங்களோட கம்பெனியோட பேர் வந்து என்ன அப்படின்னா டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கரெக்ட். ஸோ இவங்க வந்து அவங்களோட கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணது என்ன? ட்ராங்க்பர்னா தமிழ்ல வந்து தரங்கம்பாடி. ஓகேயா? ட்ராங்க்பர் அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. 1620 இவங்க ரெண்டு இடத்துல அவங்களுடைய கம்பெனியை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா செராம்பூர். செராம்பூர் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல வச்சிருந்தாங்க. இவங்க தான் வந்து அந்த பிரிண்டிங் மிஷின் அதை வந்து ப்ராப்பரா கொண்டு வந்தது இவங்க. ஆக்சுவலா போர்ச்சுகீஸ் இருக்கும்போதே என்ன நடந்திருக்கும்னா, அவங்க வந்து இந்தியால வந்து எல்லாருமே மெடிசின்க்கு என்ன பண்றாங்க அப்படின்னு போர்ச்சுகீஸ் இருக்கிறப்ப ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? மருந்து என்ன எடுத்துக்கிறாங்க இவங்க வந்து, அவங்க உடம்பு சரியில்லைன்னா எப்படி இவங்க குணப்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போது எல்லாருமே ஃபாலோ பண்ணது ஒரே ஒரு விஷயம், என்னது? மூலிகைகள். அதாவது தாவரங்களை அதை என்ன செய்யறாங்க, அரைச்சோ இல்ல ஏதோ கஷாயமோ ஏதோ ஒண்ணு போட்டோ குடிச்சு சரி பண்றாங்க. அப்போ இத பத்தி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியே என்ன பண்ணியிருந்தாருன்னா
என்னென்ன செடிலாம் எதுக்கு மருந்தாகுதுன்னு சொல்லி ஒரு புக்கே வெளியிட்டாரு. அது வந்து போர்ச்சுகீசியர்கள் அவங்களே அவங்களோட ஓனா பிரிண்ட் பண்ணி வெளியிட்டாங்க. ஓகே, அது வந்து போர்ச்சுகீஸ்ல நடந்துச்சு. காகிதம் அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்கும் தெரியாது, பெருசா புக்குன்னா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க கொண்டு வரும்போது அது எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுல அச்சு தொழில் அதிகமா நடக்கிறதுக்கு காரணமே யாருதான்? டான்ஸ் தான். டேனியர்களால தான் அச்சடிப்பது அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆச்சு. ஸோ எங்களோட ட்ரேட் சென்டர்ஸ் ரெண்டு பிளேஸ். ஒன்னு வந்து தரங்கம்பாடி தமிழ்நாடு, செராம்பூர் பெங்கால். பங்களாதேஷ். சரி, பங்களாதேஷ்ல வெஸ்ட் பெங்கால். மேற்கு வங்காளம். பிரிண்டிங் மிஷின் இன்ட்ரடியூஸ் கிடையாது, பட் டெவலப்பிங் பிரிண்டிங் மிஷின் சொல்லணும். அவங்க போர்ச்சுகீஸ் இருக்கும் போதே பிரிண்டட் வந்துருச்சு, சரியா? தமிழ்நாட்டுல பிரிண்ட்டுக்கு ஃபேமஸா இருந்தது இவங்கதான், தரங்கம்பாடி. ஸோ டேன்ஸ் பத்தி இவ்வளவுதான். அடுத்தது போலாமா? பிரெஞ்சு. பிரெஞ்சு பத்தின பாயிண்ட் பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்கள் என்ன பண்ணாங்க? எங்க இருந்து வந்தாங்க பிரெஞ்சுக்காரர்கள்? பிரான்ஸ். இப்ப இவங்களோட கம்பெனி பேர் என்ன? பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இது வந்து 1664 அவங்க பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்ட வருடம்.
1664. இது வந்து யாரு உருவாக்குனா அப்படின்னா கால்பெட், அவரோட பேர் வந்து கால்பெட். இவர் வந்து கிங் லூயிஸ் அப்படிங்கிற, லூயிஸ் வந்து 12ஆம் லூயி அவரோட பேரு. சரி, 24ஆம் லூயி. ஆமா. கிங் லூயிஸோட மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ். இதை உருவாக்கியவர் அரசர் லூயிஸின் என்பவரின் மந்திரி கால்பர்ட். இது வந்து எத்தனாம் கிங் லூயிஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல இவர் வந்து இந்த நம்பர், இது என்ன நம்பர் சொல்லுங்க? ரோமன் லெட்டர்ல இது என்னது? 14, 14ஆம் லூயி. 14ஆம் லூயிஸ் என்பவரோட மந்திரி கால்பர்ட். அவர் தான் இந்த கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறாரு. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரான்ஸ் தான் வந்து லாஸ்ட் யூரோப். பிரான்ஸ்க்கு அப்புறம் எந்த யூரோப்பியன்ஸும் இந்தியாவுக்கு வரல. ஓகேயா? ஸோ இவங்க தான் லாஸ்டா இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன் கண்ட்ரி. பிரான்ஸ் வாஸ் த last European country to come India. As traders. வணிகத்திற்காக இந்தியாவிற்கு வந்த கடைசி ஐரோப்பியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். இல்ல, அது நான் சொல்றேன். பாண்டிச்சேரி வந்து இவங்களோட லாஸ்டா அவங்க ஸ்ட்ராங்கா அவங்களோட இதை ஆக்கிக்கிட்டது பாண்டிச்சேரி. இப்பவும் பாண்டிச்சேரியில என்ன மொழி இருக்கு? பிரெஞ்சு மொழி இருக்கு. ஓகேவா? பிரெஞ்சு பீப்புளும் இருக்காங்க. பட் இவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் வந்து எங்க அப்படின்னா சூரத். சூரத் வந்து குஜராத். அதை ஸ்டார்ட் பண்ணவர் யாரு அப்படின்னா பிராங்கோயிஸ் கரோன் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பிரெஞ்சு. இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? இதுவரை எழுதியாச்சா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆஃப் பிரெஞ்ச் எஸ்டாப்ளிஷ்ட். Francois Caron at Surat in 1669.
முதல் வணிக தளம் 1269 பிராங்கோயிஸ் கரோன் என்பவரால் சூரத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேக்டரி வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம் 16 இது வந்து 1668 பா, மேல இயர் மாத்திக்கோங்க. 1668 8ல தான் வந்து சூரத்ல. 1669 வந்து எங்க அப்படின்னா மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் ஏற்கனவே பார்த்தோம்ல, அது எங்க பார்த்தோம்? எந்த ஊரு? அது எந்த ஸ்டேட்? ஆந்திரா. செகண்ட் ஃபேக்டரி. இரண்டாவது வணிக தளம் மசூலிப்பட்டினம். ஆனா இவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து எங்க இருந்தது அப்படின்னா பாண்டிச்சேரி. மெயின் ஸ்ட்ராங் ஹோல்டு ஆஃப் பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி. இதுவரை நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் 1673. In 1673, village Pondicherry பாண்டிச்சேரி ஃப்ரம் ஷெர்கான் லோடி. அந்த இதை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யாரு? ஷெர்கான் லோடி. ஷெர்கான் லோடி அப்படிங்கிற ஒருத்தர், அவரு ரூலர் ஆஃப் பிஜப்பூர். ruler of Bijapur. Becomes the main stronghold of French in India. ஆயிரத்தி 673 ஷெர்கான் லோடியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பாண்டிச்சேரி என்ற கிராமம் பிரெஞ்சுக்காரர்களின் மிக முக்கிய வணிக தளமாக மாறியது.
எழுதியாச்சா, நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். இது எப்படின்னா நீங்க வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸி, ஆனா இதை ஞாபகம் வைக்கணும். அதனாலதான் உங்களால இதை எழுத முடியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸோட முதல் கவர்னர் யாரு? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அதுக்கப்புறம் அவருடைய பாலிசி என்ன? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவோட பாலிசி ப்ளூ வாட்டர் பாலிசி. அவருக்கு அடுத்து வந்தவர் யாரு? அல்போன்சா டி அல்புகர்க். அவருடைய கொள்கை என்ன? இம்பீரியலிசம். ஓகே, அடுத்தது ஆஹ் அந்த கேபிட்டலோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போர்ச்சுகலுக்கு என்னவா இருந்துச்சு? அதுக்கப்புறம் அது யாரு மாத்துனாங்க? ரினோ டி குன்கா அப்படின்ற ஒருத்தர். அவர் எங்க மாத்தினாரு? கோவாவுக்கு மாத்தினாரு. ஓகேவா? போர்ச்சுகீஸ்னாலதான் நமக்கு என்ன பிளான்ட் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அது என்னது? டொபாக்கோ. டொபாக்கோ தாவரத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியதே யாருதான்? போர்ச்சுகீஸ் தான். சோ அதுக்கப்புறம் இந்த போர்ச்சுகீஸோட லாஸ்டா அவங்களுடைய ட்ரேட் சென்டருக்கு ஹெட் குவார்டர்ஸா என்ன இருந்துச்சு? கோவா தான் இருந்துச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் இதுல வந்து யாருடைய கவர்னர் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டாருன்னா அவர் யார சொல்லணும்? அல்போன்சா டி அல்புகர்க் தான் நிறைய பண்ணியிருப்பாரு. அவரோட காலத்துலதான் எதை கைப்பற்றிருப்பாங்க? கோவாவை. யார்கிட்ட இருந்து? பிஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து யாரை பத்தி பார்த்தோம்? டச்சு. டச்சு வந்து எங்க இருந்து வந்தாங்க? நெதர்லாந்துல இருந்து வந்தாங்க. ஓகே, டச்சு நெதர்லாந்துல இருந்து வந்தாங்க. அவங்க என்ன கம்பெனியோட பேர் என்ன? ஆ டச்சோட கம்பெனி யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாந்து, அப்படிதானே? அடுத்தது இவங்க டச்சு மெயினா வந்து ஸ்டார்ட் பண்ணது முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்களோட ஃபேக்டரி ட்ரேட் சென்டர் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? மசூலிப்பட்டினம், ஆந்திரால. ஓகே, அப்புறம் அதுக்கு அடுத்தது எங்க மாத்துனாங்க? அட் ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸா இருந்தது எது? புலிக்கல். அதுக்கப்புறம் அது எங்க மாறுச்சு? நாகப்பட்டினமா மாறுச்சு. ஓகேவா? அடுத்தது ஆஹ் டேனிஷ். டேனிஷ்ல ஒன்னே ஒண்ணுதான் முக்கியமான பாயிண்ட். எஸ்டாப்ளிஷ்டு எங்க ஃபர்ஸ்ட்? ரெண்டு இடம். ஒன்னு டிராங்பர், இன்னொன்னு சிராம்பூர். ஓகே, டிராங்பர்னா தரங்கம்பாடி, சென்னை. ஆஹ் இவங்க எங்க இருந்து வந்தவங்க? இல்லையா? சரி, பரங்கிமலை தான் சொன்னீங்க. ஆமா. ஓகே ஓகே. தரங்கம்பாடி எங்க இருக்கு? கடலூர். ஓகே. அதுல இன்னொரு பாயிண்டும் சொல்லுவாங்க. சரி, ஓகே. தரங்கம்பாடி வந்து சென்னை கிடையாது. சாரி, தரங்கம்பாடி வந்து இருங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்து சொல்றேன். தரங்கம்பாடி வந்து மயிலாடுதுறை. சரியா? டிஸ்ட்ரிக்ட் வந்து மயிலாடுதுறை. மயிலாடுதுறைனா நாகப்பட்டினம் பக்கத்துல தான் இருக்கும். ஆக்சுவலா மயிலாடுதுறைங்கிறது இப்போ கொண்டு வந்த டிஸ்ட்ரிக்ட் தானே? இதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கணும்? நாகப்பட்டினமா தான் இருந்திருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பிரெஞ்சு.
பிரெஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? சூரத்ல. ஓகே, அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினம், கடைசியா பாண்டிச்சேரி. சோ இவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நான் எடுத்த போர்ஷன்ஸ் ஏற்கனவே அட்டென்ட் பண்ணவங்க இருக்கீங்களா இதுல ஆன்லைன் கிளாஸ்ல? ஆல்ரெடி ஹிஸ்டரி ஒருத்தவங்க எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு மேடம் எடுத்தாங்க, அதுல அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? என்டிபிசி போர்ஷன்ல இருக்கிறதுனால தான்ப்பா இதை எடுத்துட்டு இருக்கோம், இல்லாம எடுப்போமா? என்டிபிசில மொத்தம் 40 கேள்வி வரும் ஜிகே. அந்த 40 ஜிகேல வந்து 15 கொஸ்டின் சயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 15 கொஸ்டின் சயின்ஸ் தவிர மீதி 25 கொஸ்டின்ஸ்ல ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் வரும். சரி, ஓகே, அடுத்தது போலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மற்ற எல்லாரும் யூரோப்பியன்ஸ் வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது பிரிட்டிஷ். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் நம்ம இம்பார்ட்டன்டா உள்ளதுதான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கம்பெனி பேர் என்ன? 1600. ஆக்சுவலா 1600 அந்த இயர்ல என்ன நடக்கும்னா, குயின் எலிசபெத் இருப்பாங்க இல்லையா, குயின் ஆஃப் இங்கிலாந்து. அவங்க எலிசபெத் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மெர்ச்சன்ட்ஸ்க்கு, அதாவது வியாபாரிகளுக்கு இந்தியால போய் வணிகம் செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஓகேயா? லண்டன் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன், லண்டன் வியாபாரிகள் என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு போய் என்ன செய்யலாம், வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் இந்த என்ன கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேயா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அது பர்மிஷன் கொடுத்த இயர் வந்து 1600. அதுக்கப்புறம் அவங்க 1609க்கு இந்தியால வருவாங்க. இந்தியாவுக்கு வரும்போது வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவரு கூட சில பேர் வருவாங்க, பட் வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் யாருடைய அவைக்கு போவாரு? ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட அவைக்கு போயிட்டு என்ன செய்வாரு, பர்மிஷன் கேட்பாரு. ஓகேவா? அதாவது இங்கிலாந்துடைய கிங் ஜேம்ஸ், ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ், முதலாம் ஜேம்ஸோட நான் பிரதிநிதியா வந்திருக்கேன், எங்களோட அரசர் வந்து இங்க வியாபாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி வருவாரு, வில்லியம் ஹாக்கின்ஸ். அப்ப வந்து என்ன ஆகும், அவர் வந்து மறுத்துருவாரு. யாரு? he denied the request, அதாவது இந்த வியாபாரத்தை இங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி, வேண்டான்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்க மறுத்துருவாரு ஜஹாங்கீர். ஓகேயா? அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ரோச் பண்ணுவாங்க. எப்போனா 1615. அப்ப வந்து யார் வருவார்னா, சர் தாமஸ் ரோ அப்படின்ற ஒருத்தர் வருவாரு. அந்த சர் தாமஸ் ரோ வந்து மறுபடியும் ஜஹாங்கீரோடைய அவைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. சரின்னு அவர் பர்மிஷன் கொடுத்துருவாரு. அது மூலமா அவங்க ஸ்டார்ட் பண்ணது எங்க? சூரத். சூரத் எங்க இருக்கு? குஜராத். இதுக்கு முன்னாடி சூரத் எங்க படிச்சோம்? பிரெஞ்சுல படிச்சோமா? என்ன இயர்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சூரத்தோட இயர் சொன்னா 1668 அப்படிதானா? இவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் வந்திருப்பாங்க. கரெக்டா? ஓகே. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுடைய இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும்னா, அவங்களுடைய கொள்கையே எப்படின்னா வந்து
பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது டிவைட் அண்ட் ரூல். ஒருத்தங்களை வந்து என்ன செஞ்சிடணும், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யூனிட்டியை வந்து என்ன செஞ்சிடணும், குழப்பி விட்டுறணும், ஒற்றுமைய கெடுத்து விட்டுறணும். அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிப்பாங்க, சண்டை போட ஆரம்பிப்பாங்களா. அந்த சண்டையில இவங்க போய் சமாதானம் பண்றேங்கிற பேர்ல உள்ள போய் இவங்க அந்த ரூலிங்க எடுத்துக்குவாங்க. இதுதான் பிரிட்டிஷோடைய பாலிசி. ஓகேயா. ஸோ அப்படி அவங்க ஒவ்வொன்றா சண்டை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், இந்த மாதிரி பிளாசி போர், பக்சார் போர் இதெல்லாம் நடக்குது. அப்புறம் பிளாக் ஹோல் ட்ராஜடி நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா போரிடக்கூடிய இது வந்து சிவியர் ஆகுது. ஸோ அப்படி ஆகும்போது அவங்க நிறைய வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களோட ஆயுதத்தை எல்லாத்தையும் தாக்கி ஒவ்வொரு இடமா அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்ததுல மிகப்பெரிய புரட்சி தான் 1857. ஓகே, 1857 வந்து என்னது, கிரேட் ரிவோல்ட். ஸோ இந்த மிக பெருங்கலகம் அப்படின்னு சொல்லுவோம். பெருங்கலகம் வர்றத வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சிப்பாய் மிச்சினி அப்படின்னு சொல்லுவாங்க, சிப்பாய் கலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் இதை ஜஸ்ட் ஓவராலா சொல்லிட்டு இருக்கேன், இப்ப எழுத வேணாம், அதுக்கப்புறம் பாயிண்ட் சொல்றேன். ஓகே, இது கிரேட் ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் 1857. அதுக்கான ரீசன் என்ன, கிரேட் ரிவால்ட்டுக்கான ரீசன் என்ன, நிறைய ரீசன் சேர்ந்து மொத்தமா போய் சேர்ந்துரும். அதுல முக்கியமான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த மிலிட்ரியில இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும், இந்தியன் சோல்ஜர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் எதுக்கு எதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க, என்ஃபீல்டு கிரீஸ்டு ரைஃபிள்ஸ், அதாவது கிரீஸ் ரைஃபிள்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த ரைஃபிளோடைய கேட்ரிட்ஜ் வந்து எதுல செஞ்சிருக்காங்க, கிரீஸ் வந்து எதால மேட் பண்ணியிருக்காங்க, பீஃப் அண்ட் போர்க், மாடோடைய கொழுப்புலையும் பன்றியோட கொழுப்புலையும் செய்யறாங்க. ஸோ அது வந்து அந்த இதை ஒர்க் பண்ணணும்னா அந்த கிரீஸை தடவுறதுக்கு அதை பல்லுட்டு கடிச்சுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுறாங்க அதை ஓபன் பண்றதுக்கு. ஸோ மாடோடைய கொழுப்பையும் பன்றி கொழுப்பையும் விரும்பாதவங்க இந்தியன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இதை அப்போஸ் பண்றாங்க. ஸோ அதுல மெயினா ஃபர்ஸ்ட் ரொம்ப எதிர்த்து அதிகமா நின்னது யாரு, மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே வந்து என்ன பண்றாரு, அவர் ஒரு பிராமின் சிப்பாய், அவர் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா என்னை அப்போஸ் பண்றாரு. அதனால வெடிக்கிறது தான் இந்த கலகம். இது மட்டும் இல்லாம நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இதுக்கு பின்னாடி நடக்குது. பொலிட்டிக்கல் காசஸ்ல இம்பார்ட்டன்டா சொல்றதா இருந்தா லார்ட் டல்ஹௌசி, அவர் வந்து என்னன்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், அதாவது வாரிசிலப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தங்களுக்கு அரசர் இருக்காருன்னா அவருக்கு குழந்தை இல்லைன்னா அவர் யாரையும் தத்தெடுக்க முடியாது. ஸோ அவருக்கு ஓனா குழந்தை பிறக்கலைன்னா அவர் என்ன பண்ணிடணும், அந்த அரசாட்சியை யார்கிட்ட கொடுத்துடணும், பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துடணும். ஸோ அதான் வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு. ஸோ அதுல மெயினா அப்போஸ் பண்ணவங்க யாரு அப்படின்னா ஜான்சி ராணி. ஜான்சிங்கிற ஒரு பிளேஸ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவங்க தான் மணிகர்ணிகா அப்படிங்கிற ஒரு ராணி, அவங்க தான் ஜான்சி ராணி நம்ம சொல்றோம். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய குழந்தை இறந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு குழந்தைய தத்தெடுப்பாங்க. ஆனா அந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஜான்சி ராணி மேல தாக்குதல் நடத்துவாங்க. ஓகேவா. ஸோ அது ஒரு ரீசன், ஜான்சி ராணி இது உள்ள வர்றதுக்கு அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா டாக்ஸ் போடுறது, ஹெவி டாக்ஸ். ஆக்சுவலா டாக்ஸுங்கிற பேர்ல தான் அவங்க உள்ளேயே வருவாங்க. அந்த ட்ரேட் சென்டர்ல முதல்ல என்ன பண்ணுவாங்க, எங்க பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லி உள்ள வந்து அதுக்கப்புறம் மெயினா அவங்க வந்து முதல்ல எங்க வந்து அவங்களோட அதிகாரத்தை செலுத்தினாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல. ஓகேயா, வெஸ்ட் பெங்கால்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு ஒண்ணு நடந்திருக்கும். ஏற்கனவே அங்க வந்து உள்நாட்டு போர் போயிட்டு இருக்கும் வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ அதுல சிராஜ் உத்தவுல்லா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தங்க இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் போர் நடந்துட்டு இருக்கும், யாரு இந்த ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இந்த சிராஜ் உத்தவுல்லாவுக்கு ஆப்போசிட்டா இருந்தவருக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கன் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இது வந்து யாருக்கு பிடிக்காது, சிராஜ் உத்தவுல்லாவுக்கு பிடிக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில வந்து டென்ட் போட்டு தங்கி இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து
கூப்பிட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய வில்லியம் ஃபோர்ட் அவங்க கட்டியிருக்கிற கோட்டை, அந்த கோட்டையிலேயே ஒரு சின்ன ரூம்ல ஒரு 10 பேர் இருக்கிற ரூம்ல அவர் எத்தனை பேரை போட்டு அடைச்சிருவாரு அப்படின்னா 146 பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ், பிரிட்டிஷ் கைதானவங்க இருப்பாங்க இல்லையா, சிறைவாசிகள், அவங்கள வந்து போட்டு உள்ள அடைச்சிருவாரு. அப்ப என்ன ஆகும்? மூச்சு திணறி செத்து போயிடுவாங்க. 123 பேர் செத்து போயிடுவாங்க, மீதி உள்ளவங்க தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கோவத்தை ஏற்படுத்தும். அப்படி வந்ததுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகே, அந்த பிளாசி போர் அப்படிங்கிறது. பிளாசி போர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க சிராஜுத்தௌலா முக்கியமா அதுல அவங்கள லீட் பண்ணி போன கவர்னர் பேருனா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் அந்த இடத்துல வந்து அவங்களோட ஆட்சி வர்றதுக்கே காரணம். மிக திறமையா போர் செஞ்சு என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் அப்போ எதிராக இருக்கிறவங்க எல்லாரையும் ஜெயிச்சிருவாரு. ஸோ அப்போ அவங்க பெங்கால்ல அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்க. அதே மாதிரி நாம ஏன் எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த மாதிரி எக்கனாமிக்கலா வீக்கா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கிற பேர்ல ஒரு அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, சைன் வாங்கிட்டு ஒவ்வொரு இடத்தையா கொண்டு வருவாங்க. அப்படி அவங்க கொண்டு வந்து எல்லா இடத்தையுமே கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லா என்ன செய்வாங்க, ஆக்குபை பண்ணிடுவாங்க. அதுல நிறைய கவர்னர் ஜெனரலை வச்சு ஆட்சி செய்வாங்க. அவங்களுக்கு கீழே வராதவங்கள என்ன செய்வாங்க, ஒண்ணு சுட்டு கொள்வாங்க, இல்ல தூக்குல போடுவாங்க. ஓகேயா? அப்படி போடப்பட்டவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த யாரு, கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன். அது மாதிரி நிறைய பேரை தூக்குல போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ டாக்ஸ் மெயினா கட்ட சொல்றாங்க. அந்த டாக்ஸ் வந்து மிகப்பெரிய ரீசனா இருக்கு எல்லாருக்கும். அவங்க வயல்ல விளையிறத அவங்க அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு டாக்ஸ் கட்டணும்? பிரிட்டிஷ்க்கு டாக்ஸ் கட்டணும். இதெல்லாம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி எல்லாம் சேர்ந்து வந்ததுதான் கிரேட் ரிவோல்ட். ஆனா கிரேட் ரிவோல்ட்ல ஜெயிச்சோமான்னு கேட்டா கிடையாது. அந்த கிரேட் ரிவோல்ட்டையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுல யாரெல்லாம் தலைமை தாங்கினான்னு பார்த்து ஒவ்வொரு ஆளா கண்ட்ரோல் பண்ணும்போது மற்ற படைகள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டாங்க, கண்ட்ரோல் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க தலைவர்கள் பின்னாடிதான் போறாங்க, அவங்கள தூக்குனா இது சரியாயிடும் சொல்லிட்டு அவங்களையும் என்ன பண்றாங்க, டார்கெட் பண்ணி அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஸோ இது கண்டினியூஸா அப்படியே போயிட்டே இருக்கு, அவங்களோட ஆட்சி தான் போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வருது. ஓகேயா? யாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு தலைவரா வருவாங்க. அதுல 2 பார்ட்டா பிரிவாங்க. அந்த காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இந்த கிரேட் ரிவோல்ட் அடங்குனதுக்கு அப்புறமா இந்தியன்ஸ் வந்து ஒரு விதமா அப்ரோச் பண்ண, அதாவது அக்செப்டே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யார? பிரிட்டிஷ். ஸோ அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்லயே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சொல்றதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சொல்ற இதுவே எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க கிட்ட படிச்சு பெரிய ஆளா வந்தவங்கல்ல நிறைய லீடர்ஸ் வந்து அப்புறமா என்ன செய்யறாங்க, அவங்க ஒவ்வொரு இயக்கமா ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஆரம்பிச்சதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேயா? அதுல வந்து 2 விதமா பிரிவாங்க, மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. மிதவாதிகள்னா என்ன என்ன செய்வாங்கன்னா, மனு கொடுக்கறது, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஸோ நீங்க இத மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம், நாங்க சின்ன சின்ன பிரச்சனைய வந்து சுமூகமாவே தீர்க்கலாம், அவங்க கிட்ட நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிஸ்டமையே ஃபாலோ பண்ணி என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கோ அதை வந்து அவங்க கிட்ட வலியுறுத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணு மிதவாதிகள்னு சொல்றது. தீவிரவாதிகள்னா யாரு? டெரரிஸ்ட் கிடையாது. ஓகேயா? சோ கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு இது வேணும்னா வேணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம், எத்தனை பேரை நீங்க சாகடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா எங்களுக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு போராடினவங்க தீவிரவாதிகள். ஸோ அந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சாங்க. அதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல மிக முக்கியமான காங்கிரஸ் இயக்கமா அது இருந்துச்சு. அதுல இருந்த தலைவர்கள் எல்லாருமே எதுல சேர ஆரம்பிச்சாங்க, காங்கிரஸ்ல சேர ஆரம்பிச்சாங்க. அதுல கடைசியா வந்தவர் தான் யாரு, காந்தி. காந்தி, நேரு, காந்தி எல்லாரும் எதுல வரவங்க, காங்கிரஸ். ஓகேயா? சோ இத பத்தின பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சிராஜுத்தௌலாவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சிராஜுத்தௌலா
ஓகே, அந்த கதையெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படியே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.